இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமாக அமையட்டும். வணக்கம். 5/1/2026 திங்கட்கிழமை, ஜனவரி மாதம். இன்றைய நாள் விஸ்வவாசு வருடத்திலே மார்கழி மாதம் 21ஆம் நாள், தேய்பிறை. ஹேமந்திரது என்கிற முன்பணி காலத்திலே, தனு மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற நாளிலே இருக்கிறோம். துதியை திதி மாலை 1:24 வரை, பின்பு திருதியை திதி. இன்றைய நாளிலே பூச நட்சத்திரம் மாலை 5:02 வரை நிமிடம் வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். காலை நேரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலத்தில் 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். குளிகை நேரம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும். யமகண்டம் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும். கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரமாக யூஸ் பண்ணலாம். தனு ராசி இன்றைக்கி ஒரு நாழிகை 50 வினாழிகள் சூரியன் இருப்பார். சூரியன் 6:32 இன்றைக்கு உதிக்கிறார். பூச நட்சத்திரம் என்கிற கடகராசிக்குள்ளே சந்திரன் பகவான் இருப்பதனாலே, மூலம் மற்றும் பூராடம் என்கிற தனுசு ராசிகளே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. இன்றைக்கு மேல் நோக்கு நாள். இன்றைய நாளிலே விஷ்கம்ப யோகம், கரஜை கரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. விஷ்கம்பம் என்கிறது யோகங்களிலே முதல் நாள். 27 யோகங்களே முதல் நாள் விஷ்கம்ப யோகம். விதை விதைக்கிறது, பற்களை சீர் செய்து கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம். பகைவரை விரட்டுறதா இருந்தால் இன்றைக்கி தாராளமாக அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். கேஸ் போடுறதெல்லாம் இன்றைக்கி தாராளம் பண்ணலாம். கரஜை கரணம் இதுவுமே திருமணம் விஷயங்கள், சுபகாரியங்கள், புதுசாக ஏதாவது காரியங்கள் பண்ணுறது எல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். சகல சுபகாரியங்களும் இன்றைக்கி செய்வது நல்லது. திங்கட்கிழமை துதியை நட்சத்திரம், விவாகம், யாத்திரை, கிரகப்பிரவேசம் போன்றவைகள் இன்றைக்கி நல்லது. இன்றைய நாள் பூச நட்சத்திரம் என்கிற சனியின் நட்சத்திரம். சனி நட்சத்திரம் ஸ்திரமானது. அதனால் பதவி ஏற்றுக்கிறது, சபையெல்லாம் கூட்டி பேசுறது, சீமந்தம் பண்ணுறது, பசுமாடு வாங்கிறது, வாஸ்து சாந்தி செய்கிறது, கிரகப்பிரவேசம் செய்கிறது, நகை அணிவது, வியாதிஸ்தர்கள்லாம் குளிக்க வைக்கிறது, யாத்திரை போகிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள். வெளிநாட்டு செல்லணுன்னா இன்றைய நாள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 5/1/2026 அன்று நமக்கு கோச்சாரப்படி எங்கெல்லாம் கிரகம் இருக்குன்னா, சூரிய, செவ்வாய், புத, சுக்கிரன் 4வரும் சேர்ந்து கூட்டு கிரகமாக தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், சந்திரன் கடகராசியிலும், கேது சிம்மராசியிலும் அமர இன்றைய நாள் துவங்குகிறது. இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் வழிகாட்டட்டும். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். விவசாயம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணுறவங்க செய்யலாம். சுகபோகங்களும் சுகங்களும் லாபங்களும் கிடைக்கும். அப்போ நல்ல விஷயம் இன்றைக்கி நிறைய நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கஷ்டங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் குறையும், வரவுகள் ஜாஸ்தி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில நல்ல செய்திகள் எல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி கொடுக்கும். கல்வியிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமண தொடர்பிலே நல்ல ஒரு அனுகூலமான தீர்வு உண்டு. குழந்தைகள் மூலியம் லாபம் உண்டாகும். சொத்துக்கள் வழியிலே நல்ல முன்னேற்றமும், கடன் வழியிலே கொஞ்சம் குறைவான சிந்தனையும் இன்றைக்கு உண்டு. 1/4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளில் சிவனின் வழிபாடும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடம் என்கிற இடத்திலே கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே இருக்கிறார். ஆபரண சேர்க்கைகள் இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்பு. அயன சயன போகங்கள் என்கிற மனசுக்கு பிடித்த ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன்லாம் கிடைக்கக்கூடிய நாள்.
குடும்பத்திலே வரவுக்கு மீறிய செலவு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை, மருத்துவ செலவுகளிலே கண்ட்ரோல், பண வரவு வருவதற்கு வழிகள், திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கான தெரிவுகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்திலே சற்றே மந்த நிலை இருந்தாலும் வெற்றிகள் உண்டு. கல்வியிலே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலை, தொழிலிலும் குழந்தைகள் விஷயத்திலும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே அப்படின்னு சொல்லலாம். சொத்துக்கள் வாங்க விற்க இன்றைக்கி நல்ல நாள். மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்காரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. தொழில் மூலியமாக அவர்களுடைய வர்த்தகங்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும். இன்றைக்கு 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனின் வழிபாடு சிந்தையில் நிறுத்த இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகக்கூடிய நாள் தான். ஏன்னா 2ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே சந்திரன் இருப்பதனாலும் 3ஆம் இடத்திலே கேது இருப்பதனால பணவரவு வந்துவிடும். அதேபோல் 4ஆம் இடத்துக்காரனான புதனானவர் உங்களின் 7ஆம் இடத்திலே அமர்வதும், சுக்கிர பகவானும் செவ்வாயும் அங்கேயே அமர்வது 5, 6, 7 என்ற வரிசையெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் இவங்களுடைய சேர்க்கையின் பலன்கள் உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும். ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்கும் வரவை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் மிஞ்சி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும். மருத்துவத்தில் பெண்களுக்கு கொஞ்சம் மாதவிடாய் தொந்தரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் அஜீரண கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. பண வரவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கலை எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி செய்யுங்க. கடனை குறைப்பது அப்படிங்கிறது முக்கியமான டாஸ்க்காக இன்றைக்கி எடுத்து செய்யுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வியாபாரத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கிறனால் லாபம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த நாள். இந்த நாளில் 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தடங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் விஷயத்திலே உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் அதுக்கான மனதை செலவு பண்ணி, ஞானம், அறிவு, கல்வி இதெல்லாம் அதுக்கு தான். அதை செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா செலவாகினுக்குது, இதை எப்படியான கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்படி நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா இதுவே உங்களுக்கு மனசில் ஒரு ப்ரிங்கிங் பாயிண்ட்டாக மாறிடும். அதனால் கொஞ்சம் அதை செய்யுங்க. இன்றைக்கி சாயங்கால வேளையில் ஆயில் நட்சத்திரத்துக்குள்ளார சந்திர பகவான் உள்ள நுழையும் போது உங்களுக்கு பல விதத்திலும் புதுசான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதில் பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கக்கூடியதாக அமையும். அது எஸ்பெஷலி இன்றைக்கி துதியை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்கிறதுனால பொருள் நோக்கிய பயணங்கள் மனதிலே உண்டாகும். இதனால் உங்களுடைய ஆர்வங்கள் அதனுடைய எண்ணங்களாக அமைவதனால இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாள். எதையானு செஞ்சிடணும், எப்படியானு சாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம். உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். துதியை நட்சத்திரத்தின் போது, துதியை திதியின் போது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பத்ர அப்படிங்கிற திதி நார்மலாகவே பொருள் வரவை கொடுக்கக்கூடிய திதின்னு சொல்லுவோம். அப்படி பொருளை தேடி ஓடுவது, வெளிநாட்டு வர்த்தக தொடர் மூலியமாக வருமா, எங்கே இருந்தனால் லாபம் கிடைக்குமான்னு அங்கே இங்கேயும் அளவாயக்கூடிய மனதாக இன்றைக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட டே இன்றைக்கி பணவரவு எதிர்பார்த்தது போல் இருப்பது இல்லை. திருமண தொடர்பு போன்ற விஷயங்களிலே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் அது ஆஃப் பண்ணி வச்சுருது நல்லது. வியாபார தொடர்புகளே கொஞ்சம் புதிய வர்த்தகங்களை பற்றிய எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கலையேன்னு கொஞ்சம் ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். 1-3 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கி மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். லாபஸ்தானத்திலே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதையுமே சாதிச்சுடலாம், எப்படி பண்ணிடலான்னு எண்ணம் வரும். தொழிலிலே புதிய மாற்றங்கள்னால் வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நாள் இன்று. குடும்பத்திலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்றைக்கி பெருசாக செலவு இல்லை, விரயம் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் லாபம் உண்டு. மருத்துவத்திலும் நீங்கள் நினைத்தவாறு ஒரு முன்னேற்றம் வருவதற்கும், நோயிலிருந்து எதிர்ப்புகளை ஆரோக்கியத்துக்கான வழிகளுக்கு போகக்கூடிய வழிகளும் உங்களுக்கு உண்டாகும். பண விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து மைண்ட் வந்துடும். வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டாகும்.
கல்வியிலே படிப்பிலே கொஞ்சம் கவனத்துடன் குழந்தைகள் படிக்கத்தான் நல்லா இருக்கும். சொகுசுகள் அப்படிங்கிறத ஓரம் வச்சுருங்க. சொஃபிஸ்டிகேட்டட் மைண்ட் செட்டை ஓரம் வச்சுருங்க. சோஷியல் மீடியாவில் அதிகமாக இல்லாமல் இருப்பது இன்றைக்கு நல்லது. 4-1 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைப்போகிறது. தொழில் ஸ்தானத்திலே சந்திரன் இருப்பதனாலே மனதிலே சந்தோஷம் உண்டாகும். எந்த காரியமும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செஞ்சீங்களன்னா பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பண விரயங்கள் இல்லாமல் இருக்கும். தொழிலிலே புதிய விருத்திகள் கிடைக்கும். இன்றைய நாளிலே உணவு தொழில், உணவு பயிரிடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதனாலே விவசாயத்தின் மூலியமாக வரக்கூடிய வரவுகள் இன்றைக்கி நல்லதாக இருக்கக்கூடியதும் நல்லதை கொடுக்கும். சங்கரங்கோயில் கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் என்று காலண்டரில் போட்டிருக்கோம். இன்றைய நாளில் சங்கரங்கோயிலிலே கோமதி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா துலாம் அப்படின்னா சுக்கிரனுடையது. மனதிலே மாற்றங்கள் வர வேண்டும்னா அம்பிகையின் அருள் வேண்டும். அம்பிகையின் அருள் கிடைத்தால் அதிக வரம் பெறலாம்னு முண்டாசு கவி சொன்னதனால் நமக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு சிக்கலான நாள். அஷ்டமத்தில் இன்றைக்கு சந்திரன் இருந்து கொஞ்சம் வெளியில் போவார். அதனால் கொஞ்சம் 9ஆம் இடத்துக்கு போனாலும் சிக்கல் விடலைங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்கும். கொஞ்சம் தர்ம காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்கிறது நல்லது. தர்மத்தின் பின்னே தான் நமக்கு வாழ்க்கையில் பலன் உண்டு. தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொண்டு 11:26 அப்புறம் 12:24 அப்படிங்கிற டைம், இந்த டயத்துக்குள்ளே மத்தியான வேலையில் கொஞ்சம் தர்மம் செய்வது அப்படின்னு வச்சு இன்றைக்கி பண்ணுங்கள். இதனால் வரக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடந்த கால சிக்கல்கள் தீரும். புதிய சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். கடன் குறைவதற்கான வாய்ப்புகள், மனதிலே திறமான எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் தைரியமாக இன்றைக்கி இந்த விஷயத்தில் இறங்கி செய்யுங்க. யூக லாபங்கள் எல்லாம் வேண்டாம். இன்றைக்கி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியின் அஷ்டமத்தில் மூலம் பூராடம் என்ற ராசிக்காரர்களுக்கு மறதியை கொடுக்கக்கூடிய சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணி மைண்டில் வச்சுக்கிடுங்க. மற்றபடி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4 கிரக சேர்க்கையும் குருவினால் பார்க்கப்படுவதனாலே மனதிலே மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி சந்தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கொடுக்கும். தன யோகங்கள் உண்டு. கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி மைண்ட் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் செய்கிற தொழில் என்னது, செய்ய வேண்டிய காரியங்கள் என்னது அப்படிங்கிற லட்சியங்களை அலட்சியம் இல்லாமல் நீங்கள் செய்து கொண்டீர்களா, சிந்தனைகளை நிந்தனை இல்லாமல் செய்தீர்களானால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். யாரையும் போட்டு கசக்கி புழியறது, அவங்ககிட்டேருந்து நான் வாங்கிப்பேன் இவங்ககிட்டேருந்து பேப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்கல் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் மட்டும் ஓரம் வச்சுட்டு சாந்தமாக அமைதியாக என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவான முடிவு உண்டு. 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இன்பமான நாள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். உங்கள் ராசியின் நேர் பார்வைக்கு சந்திரன் உட்கார்ந்துறார். சுகத்தை கொடுக்கக்கூடிய நாள். களத்திறன் மூலமாக சுகம், தொழிலின் மூலமாக சுகம். என்ன விரயங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடியது குருவின் பார்வை 12க்கும் 2க்கும் அமைந்திருப்பதனாலே உங்களுக்கு எப்படி ஆனாலும் சப்போர்ட் உண்டு. அதனால் எப்படியோ உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கி கிடைக்கும். மதுரையிலே கூடல் அழகரை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும், சங்கரங்கோவில் கோமதி அம்மனை நீங்கள் மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு பல விதத்திலும் ஒரு புதிய ஐடியாஸ், நியூயான்சஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இன்றைக்கி இன்பம், அந்த இன்பத்தினால் வரக்கூடிய மகிழ்ச்சி, களிப்பு போன்றவை உங்களை தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை. பொருள் நோக்கிய பயணங்களிலே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருப்பதனால் இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு 5-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் விவேகத்துக்கு டெஸ்டிங். ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றார், சத்ருஸ்தானத்தில் உட்கார்றார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் குரு ஏற்கனவே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், லாபத்தையும் பார்க்கிறார். ஆனால் லாபங்கள்லாம் கிடைச்சிடும்.
சந்திரனோட எஃபெக்டை பார்க்கும்போது எஃபெக்ட்லெஸ் இருக்கணும். உங்களுக்கு எப்படி கௌரவ பதவி புகழ் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு வாரத்தின் முதல் நாளே உங்களுக்கு 6 தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும், யோசித்து செய்யணும், அவசரப்படக்கூடாது. வேகம் விவேகம் இல்லைன்னு மனசில் நல்ல ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வேலையை செய்யணும். அப்படி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி. இல்லைன்னா செஞ்ச பிறகு யோசிக்கணும், அதில் தப்பு நிறைய நடக்கும். இதனால் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. பொருள் நோக்கி பயணங்களிலே வேகங்கள் நிறைய காட்டாமல் இருந்ததுன்னா நல்லது. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். 3-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை புரியும். வணக்கம் மீனராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் உயர்வுக்கு நீங்களே உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நாள். 5ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்ற இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். தன்னுடைய இடத்துல ஆட்சியில் உட்கார்ந்துட்டார். அதனால் உங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான பலன்கள் உண்டு. குருவின் பார்வை உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துலையும் இருக்கிறது, தொழில் ஸ்தானத்திலையும் விழுது. அதுபோல் உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்துலையும் விழுது. இந்த 8, 12 இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியான்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நாளில் இன்றைய நாளில் உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய நாள். இன்றைக்கி நீங்கள் எதையும் சக்ஸஸ் பண்ணலாம். இன்றைக்கி நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எதையுமே க்ளீனாக வந்து மேட்ச் அவுட் பண்ணிவிட்டு ஈஸியாக வெளில வந்துடலாம். அதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, சங்கரங்கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை மனதில் நினைங்கள். அவரை மனதில் நினைத்து, அம்மா தாயே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடவுளின் அருளாலே தாயின் அருளாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது. 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.